டாட், நீங்களா? எப்போ வந்தீங்க? இப்போதான்ப்பா வரேன். உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற. ஆமா, யாரை பார்த்துட்டு இருக்க? கொடு, நானும் பார்க்குறேன். ஆ டாட் வந்து ஆ, அப்படி ரொம்ப நேரமா யாரை பார்த்துட்டு இருக்க? ஆ பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காளே. எப்படி எத்தனை நாள் தான் பார்த்துக்கிட்டு இருப்ப? போய் பார்த்து பேசு. டாட், எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு கூட பாடி கார்டு சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஓ, அப்படியா விஷயம்? பார்ட்டி ரொம்ப டஃப் தான். சரி, இப்படியே இருந்தா எப்படி? போய் அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசு. அவ ஃபோன் நம்பர் எனக்கு எப்படிப்பா தெரியும்? இப்போ உனக்கு ஃபோன் நம்பர் வேணும். இந்த டெலிஃபோன்காரங்களுக்கு நான் எத்தனை தடவை ஹெல்ப் பண்ணியிருக்கேன். வெயிட்டிங் லிஸ்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்ல. ஒரு தடவை எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணா குறைஞ்சிருவாங்களா என்ன? ஆ? ஹலோ, May I know who is speaking? யார் கூட நீங்க பேசணும்? பேச வேண்டிய ஆள் கூட தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா உங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. உங்க பேர் என்னன்னு சொல்றீங்களா? இல்ல, உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருந்தா ஃபோன் பண்ணி தைரியமா என்கிட்ட பேசியிருக்க மாட்டீங்க. ஓகே? ஒரு நிமிஷம். போன் வச்சிராதீங்க ப்ளீஸ். உங்க முன்னாடி இருக்கிற கூல் ட்ரிங்க் அப்படியே ஒரு சிப் குடிச்சுங்க. உங்க கையில ஒரு புக் இருக்கு, 1984 and after. அதை மூடி வச்சுட்டு நான் பேசுறது அப்படியே கேட்டுக்கிட்டு இருங்க. நீங்க அழகா இருக்கீங்க. அதுலயும் கிரீன் டாப் அண்ட் ஜீன்ஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் உங்க அளவுக்கு இல்ல, நானும் கொஞ்சம் அழகா இருப்பேன். பிகாம் பாஸ் பண்ணியிருக்கேன். என் பேர் ராகுல். 5 feet 8 inch என் ஹைட்டு. நல்ல நிறம், கருப்பு கண்ணு. உங்களை பார்க்கணும்னு தோணுது. என்னையா? என் பேரே என்னன்னு உங்களுக்கு தெரியாது? உங்களை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கேன், உங்க பேரை தெரிஞ்சுக்க முடியாதா? உங்களை எப்போ பார்க்க வரலாம் சொல்லுங்க. வெல், நீங்க அப்ரோச் பண்ற மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீட் பண்றதுல ப்ராப்ளம் இல்ல. ஒன்று பண்ணலாம். ஈவினிங் 4 o'clock ஸ்போர்ட்ஸ் கிளப் கேஃப்ல வந்து என்ன பாருங்க. ஓகே? டன். 4 மணிக்கு அங்க இருப்பேன். ஓகே. நான் உங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எனக்கு தான் உங்களை அடையாளம் தெரியுமே. மறுபடியும் சொல்றேன், என் பேரு ராகுல். ஓகே, பை. இப்படித்தான் பொண்ணுங்களை மடக்கணும். இந்தா, சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்போர்ட்ஸ் கிளப்ல உன் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். டாட், உண்மையிலேயே நீங்க முதல்ல பொய் சொல்ல கத்துக்கியா? காதலிக்கிறேங்கிற, ஆனா பொய் சொல்ல தெரியலையே. அவளை ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல பேசியே அசத்திடணும். நான் உங்க அம்மாவை அசத்தின மாதிரி. தேங்க் யூ so much டாட். இருக்கட்டும், சிகரெட் கொடு. சிகரெட்டை கொடுன்னு கேட்டேன். ஷூர். ஓகே, பை. தேங்க் யூ டாட். ஓகே. ரகவ், அவன் இப்போ கேஃபேல இருக்கான். அவனை இப்போ என்ன செய்யறது? இங்கேருந்தே வாட்ச் பண்ணு. வெளியில் வரணும்ல. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட மேட்சஸ் இருக்குமா? யா ஷூர். தேங்க்யூ. இப்போல்லாம் மேட்சஸ் கேட்டால் என்னமோ ப்ரௌன் சுகர் கேட்ட மாதிரியே பயப்படுறாங்க. தேங்க்யூ. ஹாய். ஹாய் ராகுல். தி சேம்.
நோ ஸ்மோக்கிங் ப்ளீஸ். ஓ சாரி ப்ளீஸ். தேங்க்யூ. ஐ எம் ஸ்வேதா நாரன். பேர் கூட ரொம்ப அழகா இருக்கு, உங்கள மாதிரியே. தேங்க்யூ. உங்க பேர் கூட தான் ரொம்ப அழகா இருக்கு, ராகுல். இருந்தாலும் ஒருத்தரோட பெர்மிஷன் இல்லாம அவங்க வீட்ல அதுவும் பைனாகுலர்ல பார்க்கிறது மேனர்ஸ் இல்லை. ஒரு விதத்துல அது தப்பு தான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம 2 பேரும் சந்திச்சிருக்கோமே, அதுக்கு அந்த பைனாகுலர் தான் காரணம். ஃப்ராங்கா சொல்லட்டுமா, ம் நீ என்ன அப்ரோச் பண்ண மெத்தட் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லைன்னா என் டேடி யாரு எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சதுன்னா யாருமே என்னை வந்து தைரியமா மீட் பண்ண மாட்டாங்க. உன் டேடி யாரு? ஜிடி நாரங், மை டேட். நீ சொல்றது அந்த நாரங்? அதே நாரங் தான். அந்த பேரை கேட்டா மொத்த சிட்டியே நடுங்கும். அவரை இந்த மீடியால மாஃபியா கிங்னு கூப்பிடுவாங்க. ஐ சி. அப்படின்னா நீ அவர் பொண்ணா? ஏண்டா இந்த பொண்ணை பார்க்க வந்தோன்னு இவளை பார்க்க இவ்வளவு தூரம் வந்தோன்னு யோசிக்கிறியா? நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா ஸ்வேதா? நான் உன்னை முதல் தடவை பார்த்தப்போ உன்னை பார்த்து பேசி எப்படியாவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு உன்னை பார்த்த உடனே என்னோட ஒய்ஃப் நீ தான் முடிவு பண்ணிட்ட. ராகுல், நாம வேற எங்கேயாவது போனா என்ன? எங்க? எங்க வேணா, லாங் டிரைவ் போலாம். ஓகே வா போலாம். கம். லெட்ஸ் கோ. Let's go. Yeah, sure. ஹாய். ஹாய். யார் நீ அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறல்ல? ஆனால் உனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நீ வெளியில் யார்கிட்டயாவது சொல்லிட்டேன்னா அதுக்கு தான் உன்னை கொல்ல வந்திருக்கேன். என்ன? போலீஸ்! சொல்ல வெக்கமா இல்ல உனக்கு? ஸ்வேதாவுக்கு பாடி கார்டா போயிட்டு வாடான்னு அனுப்பி வச்சா அவ ஓடி போயிட்டான்னு வந்து சொல்ற. இதை சொல்றதுக்கு தானே நான் உன்னை அனுப்பி வச்சேன். சார் நான் கூடவே தான் சார் போனேன். ஆனால் மேடம் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருந்து ஒரு பையனோட காரில் ஏறி திடீர்னு மின்னல் வேகத்தில் போயிட்டாங்க சார். அந்த பையனை நீ ஏன் ஷூட் பண்ணாம விட்ட? சார் அவனை போய் அவன் கூட நம்ம மேடம் இருந்தாங்க சார். சரி, இப்போலேருந்து நான் உனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள நீ ஸ்வேதாவை கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்க, நான் உன்னை சுட்டு கொன்னுடுவேன். டாட்! சார் அந்த பையன் இவன் தான். ஓ ஐ சி. டாடி, நீங்க இவ்வளவு மோசமானவரா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்களுக்கு ராகுல் அப்படி என்ன கெடுதல் செஞ்சான்? அவன் எதுவும் செய்ய முடியாது, நான் ஏதாவது செஞ்சாதான் உண்டு. டாடி, அந்த மாதிரி செய்யாதீங்க. யோசிக்கலாம். டாடி, ராகுலுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு? நீ இப்போ மேலே போனீன்னா அவனுக்கு ஒன்றும் ஆகாது. நீ மேலே போகல. டாடி, நீ மேலே போன்னு சொல்றேன்ல. காட்ஸ்! டாடி வேண்டாம், நீங்க செய்யறது சரியில்லை. டாடி, திஸ் இஸ் நாட் ரைட். டாடி ப்ளீஸ். டாடி, ஐ ஹேட் யூ. டாடி, ராகுலை விட்டுடுங்க டாடி, ப்ளீஸ் டாடி. டாடி, திஸ் இஸ் நாட் ரைட். டாடி, ஐ ஹேட் யூ. வாங்க ஹீரோ, வாங்க. இதை பாருங்க சார், என் பொண்ணுக்கு பைத்தியம். ஆனா நீ எனக்கு புத்திசாலி மாதிரி தெரியுற. சொல்லு, அந்த இன்ஃபர்மேஷனுக்கு என்ன விலை ஃபிக்ஸ் பண்ணிருக்க? இன்ஃபர்மேஷனா? என்ன இன்ஃபர்மேஷன்? அதை பத்தி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத. நீ வச்சிருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்க போறதில்ல. அதுக்கு பரிசா அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு தோட்டா தான் கிடைக்கும். என்னைக்குள்ள அந்த இன்ஃபர்மேஷன் என் கைக்கு கிடைக்கணும். அந்த ஆளு இதே தான் என்கிட்ட கேட்டான். எனக்கு எதுவுமே தெரியாது, நான் சொல்றது நம்புங்க. உனக்கு எல்லாமே தெரியும்.
இத பார், இன்னைக்கு உன கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சவங்க நாளைக்கு முயற்சி செய்வாங்க. ஒவ்வொரு தடவையும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மிஸ்டர் நாரங், உங்க ஆளுங்க எதுக்காக என்ன கொலை செய்ய பாக்குறாங்க? அவங்க என்னோட ஆளுங்க இல்ல. அவங்க மட்டும் என்னோட ஆளுங்களா இருந்தா நீ இந்நேரம் என் முன்னாடி நின்று பேசிட்டு இருந்திருக்க மாட்ட. ராகுல், நீ வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்தா அதுக்கு விலையா நாங்க 10 லட்சம் ரூபாய் தரோம். அது மட்டும் இல்ல, உன்னோட உயிருக்கு கேரண்டியும் தரோம். மிஸ்டர் நாரங், இப்பதான் உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆ, உனக்கே உன் உயிர் மேல ஆசை இல்லைன்னும் போது நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? ஒருவேளை உன் மனசு மாறிடுச்சுன்னா திரும்பி இங்க வா, நான் உனக்கு உயிர் பிச்சை தரேன். இப்போ நீ போலாம். தேங்க்ஸ். உன் பேர் தான் ராகுலா? எஸ். உன்னை நான் அரெஸ்ட் பண்ணுறேன். என்ன? நான் என்ன தப்பு செஞ்சேன்? எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன் சொல்கிறேன். வா சார், நான் சொல்றது கேளுங்க. ஏறு சார், ஏறு சார், நீங்க தப்பா போ சார். என்ன வலிக்குதா? இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குமே நாங்க உண்மையான போலீஸ்காரங்க இல்லைன்னு. மரியாதையா உனக்கு தெரிஞ்ச உண்மையை எங்க கிட்ட சொல்லிடு. எனக்கு எதுவும் தெரியாது. நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. புரியல? பட்டேல், இவன் உண்மை சொல்றானா பொய் சொல்றானான்னு நமக்கு எதுவும் சரியா தெரியல. அதனால நாம எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம். இப்ப என்ன பண்றது? இவனை அனுப்பிடு. பாவம், அவனை போய் சுட்டுட்டாங்களா? எஸ் சார். எத்தனையோ தடவை எடுத்து சொன்னேன், சாவோட விளையாடாத, செத்து போயிடுவேன்னு. என் பேச்ச கேட்கல, செத்துட்டான். சார், அவன் இன்னும் சாகல சார். என்ன? எஸ் சார். அவன் இப்போ கலாவதி ஹாஸ்பிட்டலில் தன்னோட உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கான் சார். கலாவதி ஹாஸ்பிட்டல்? டாக்டரோட முயற்சினாலையும் கடவுளோட கருணையினாலையும் இன்னைக்கு நீங்க நல்லபடியா பொழைச்சி வந்திருக்கீங்க. அவங்கள விட்டுருந்தா உங்களை நிச்சயமா கொலை பண்ணாம விட்டுருக்க மாட்டாங்க. இவ்வளவு நடந்தும் நீங்க அந்த கொலைகாரனை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்கீங்களே. இன்ஸ்பெக்டர் பரத், எனக்கே சுத்தமா தெரியல. அவங்க யாரு, எதுக்காக என்ன கொலை பண்ண துடிக்கிறாங்கன்னு புரியல. நீங்க சொல்றத நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. காரணமே இல்லாம யாரும் உங்களை அட்டாக் பண்ணி கொலை செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியாதால தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? எனிஹோ, நீங்க அவங்க அடையாளத்தையாவது சொல்றீங்களா? அடையாளம்
அவ ரொம்ப ஒல்லியா இருந்தா. உயரம் என் அளவுக்கு இருக்கும். தலைமுடி கலைஞ்சிருந்தது. முகத்துல தாடி. எல்லாத்தையும் வச்சு பார்த்தா ஷோலையில வர சம்பா மாதிரி இருப்பான். ரொம்ப டேஞ்சரானவன். ஆனா பேசுறத வச்சு பார்த்தா அவன் ரொம்ப படிச்சவன் மாதிரி இருந்தா. ஒருவேளை ராகவ் ராகவ்? இந்த அடையாளம் ராகவோடது. ராகவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேர் டோனி. 2 பேரும் ட்ரக் மாஃபியாக்காக வேலை செய்றாங்க. அதோட போலீஸ் ரெக்கார்ட்ல தே ஆர் பிளாக் லிஸ்ட். ட்ரக் மாஃபியாக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ட்ரக் மாஃபியாவோட ராகுலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சம்மந்தம் என் டேடிக்கு தான் இருக்கு இன்ஸ்பெக்டர். நீங்க யாருன்னு சொல்றீங்களா? நான் ஸ்வேதா நாரங், ஜிடி நாரங்கோட பொண்ணு. ராகுல் மேல ஃபர்ஸ்ட் டைம் மர்டர் அட்டெம்ப்ட் நடந்தப்போ அப்ப நான் ராகுல் கூட ஒண்ணா தான் இருந்தேன். ஐ சி. அப்படின்னா நீங்க ராகுலோட இருந்ததுனால தான் அவர் மேல அட்டாக் நடந்துச்சா? இல்ல இன்ஸ்பெக்டர் பாரத். மிஸ்டர் நாரங் அந்த ரவுடி ராகவும் இன்ஸ்பெக்டரும் கேட்டதே தான் திரும்ப என்கிட்ட கேட்டாரு. எனக்கு என்ன தெரியும்? அது மட்டும் இல்ல, அது சொன்னா 10 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. 10 லட்சம் ரூபாயா? சார், எஸ் ஸ்ரீவத் சார். ஓகே மிஸ் ஸ்வேதா, வெளியில ஒரு கார் நிக்குத, கிரீன் கலர் கார், அது உங்களோடதா? இல்ல, அது ராகுலோட கார். ஏன் இப்ப கேக்குறீங்க? ராகுல் கார்ல நீங்க எப்படி? எஸ் சார், நேத்து சாயந்தரம் ராகுல் பங்களாக்கு வெளியே வண்டியை விட்டுட்டு போயிருந்தாரு. சாவி கூட உள்ளே கிடந்தது, அதையும் கொண்டு வந்திருக்கேன். ஆஹா. என்னாச்சு இன்ஸ்பெக்டர் சார்? நத்திங் நத்திங். ஸ்டூவர்ட் சார், கம் வித் மீ. சார், இந்த ஆள் செத்து 14 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கும். இந்த பாடியோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ஓ மை காட், இது விக்கி திவாரி. யார் இந்த விக்கி திவாரி? ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி ஃப்ரம் டெல்லி, கிரைம் பிரான்ச், நார்கோட்டிக்ஸ். இவர் 6 மாசமா ஒரு ட்ரக் ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க முயற்சி செஞ்சிருந்திருக்காரு. சார், அப்படின்னா இந்த ட்ரக் ராக்கெட்ல சம்மந்தப்பட்டவங்கள மிஸ்டர் திவாரி கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால தான் அவங்க மிஸ்டர் திவாரியை சுட்டு கொண்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது ஸ்ரீவத் சார். விக்கி திவாரியோட பணம் ராகுலோட கார் டிக்கில எப்படி வந்துச்சு? சார், ஒருவேளை அந்த கொலைகாரன் ராகுலை மாட்டி விட வேணும்னு இப்படி பண்ணியிருந்தா? எப்படி ஸ்ரீவத் சார், எப்படி? அப்படி இருந்தா ராகுலுக்கும் விக்கி திவாரிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இவர் உங்களுக்கு தெரியுதா? எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனா எங்க ஞாபகம் இல்ல. ஆமா, இவர் யாரு? இவர் தான் அந்த ஆள் ராகுல். இவருடைய பணம் தான் உங்க கார் டிக்கில இருந்துச்சு. என்ன அதிர்ச்சியா இருக்குல்ல ராகுல்? கமா, இதுக்கு முன்னாடி இவரை எங்க எப்ப பார்த்திருக்கீங்க? நான் இவரை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆனா எங்கன்னு தான் ஞாபகம் இல்ல. இவர் கூட நான் பேசியிருக்கேன். இவரை எங்க பார்த்தேன்? எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட மேட்சஸ் இருக்கா? இன்ஸ்பெக்டர் பரத், இந்த ஆளை நான் பார்த்தேன். எங்க பாத்தீங்க? இவனை நான் கேஃப்ல பார்த்தேன். இவன் என்கிட்ட மேட்சஸ் வாங்கினான். மேட்சஸ் வாங்கினா சரி, அதோட வேற ஏதாவது சொல்லிருக்கணுமே. என்ன சொன்னார் அவரு? யோசிச்சு நிதானமா பதில் சொல்லுங்க. வேற அவரு சிகரெட் கொளுத்த மேட்ச் பாக்ஸ் கேட்டாரு. வேற எதுவும் சொல்லல. இல்ல ராகுல், அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லி இருந்திருப்பாரு. அவர் என்ன சொன்னாரோ கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க ப்ளீஸ்.
ஆ அவர் ஒன்று சொன்னாரு. ஏதோ ப்ரௌன் சுகர். What? அவர் அதான் சொன்னாரு. மேட்ச் பாக்ஸ் கேட்டா ஏதோ ப்ரௌன் சுகர் கேட்ட மாதிரி எல்லாரும் பயப்படுறாங்கன்னு சொன்னாரு. பிரவுன் சுகர்? வேற ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா? பிரவுன் சுகரை தவிர? இல்ல இன்ஸ்பெக்டர், ஐம் ஷூர் அவர் இதான் சொன்னாரு. ராகுல், நீங்க அந்த ஆளோட பேசிட்டு கேன்டீன் இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் தான் ராகவும் ஆளுங்களும் உங்களை ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. உங்ககிட்ட பேசுற ஆள் ஏதோ ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கணும்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனால தான் அந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு உங்களை துரத்திருக்காங்க. ஓ காட், நான் அந்த ஆள் கூட பேசுறங்கிறதுக்காக தான் அவங்க ஏன் பின்னாடி வந்தாங்களா? அதனால தான் நான் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன், அவர் உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பா சொல்லியிருந்திருப்பாரு. ஹிண்ட் மாதிரியோ இல்ல க்ளூ ஏதாவது கொடுத்தாரா? இல்ல இன்ஸ்பெக்டர் சார், அவர்கிட்ட மேட்ச் பாக்ஸ் இல்லாதனால தான் என்கிட்ட மேட்சஸ் கேட்டார், அவ்வளவுதான். சிகரெட் பிடிக்கிறதுக்காக அவர் உங்ககிட்ட மேட்சஸ் வாங்கல. ஏன்னா விக்கி திவாரி சிகரெட் பிடிக்கிறது இல்ல. என்ன? உங்ககிட்ட ஏதோ சொல்றதுக்காகத்தான் அவர் உங்ககிட்ட மேட்சஸ் வாங்கி இருந்திருக்காரு. யோசிச்சு பாருங்க ராகுல். I'll try இன்ஸ்பெக்டர். அது சரி, இந்த விக்கி திவாரி யாரு? அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவன். நம்ம கேங்லயே சேர்ந்துக்கிட்டு நமக்கு எதிராக தேவையான அத்தனை எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணியிருக்கான். எங்களுக்கு அவன் மேல சந்தேகம் வந்துருச்சு. அதனால நாங்க அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா நாங்க ஃபாலோ பண்ற விஷயம் அவனுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அவன் எல்லா எவிடன்ஸையும் ஹெட் குவார்டர்ஸ்க்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே நாங்க அவனை மடக்கிட்டோம். உன்னை இங்க இருந்து உயிரோட விட போறதில்ல. உன் ஆக்டிவிட்டீஸை நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு மேல எங்களை ஏமாத்த பார்க்காத. டோனி, பேக்கை செக் பண்ணு. இதுல கேமராவும் துணியும் தவிர வேற எதுவும் இல்லையே. மேல வரைக்கும் ரிப்போர்ட் போயிடுச்சு, நான் அப்பவே சொன்னேன்ல. எங்க பார்வையை மீறி உன்னால ரிப்போர்ட்டை ஹெட் குவார்டர்ஸ்க்கு அனுப்பி வைக்க முடியாது. ஆனா நாங்க உன்னை மேல அனுப்பி வைக்க போறோம். உன்னால தப்பிக்கவே முடியாது. ரகவ், இவன் சொன்னது உண்மையா இருந்தா? அதுக்கு என்ன? இவன் கஃபேல ஒரு பையனோட பேசிட்டு இருந்தான். இவன் அவனோட ஃப்ரெண்டா இருந்தா எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவங்க கதையை நாம அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம். அந்த விக்கி திவாரியோட கதைக்கு நாங்க ஒரு முடிவு கட்டணும். அவன் கதையை முடிச்சிட்டீங்க, அந்த பையனை முடிச்சிட்டீங்கல்ல? நாங்க அவன் மேலேயும் சுட்டோம் சார். ஆனா அவனோட நல்ல நேரம் அந்த டைம் பார்த்து இன்ஸ்பெக்டர் பரத் அந்த பிளேஸ்க்கு வந்துட்டான். நாங்க விட்டுட்டு வந்துட்டோம். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த பையன் உயிரோடு இருக்கக்கூடாது. சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. நேற்று சாயந்தரம் 4 மணிக்கு இந்த கொலை நடந்திருக்கு. சார், மிஸ்டர் விக்கி திவாரி போனத்திலிருந்து நமக்கு கிடைச்ச குண்டும் மிஸ்டர் ராகுலோட உடம்புல இருந்து நமக்கு கிடைச்ச குண்டும் ரெண்டும் ஒரே பிஸ்டலோட தான் சார். ராகவ். சோ விக்கிய கொலை செஞ்சது ராகவ் தானா? எஸ் சார். அதோட இந்த பொருளை நமக்கு மிஸ்டர் விக்கி திவாரி பாடி பக்கத்தில் கிடைச்சிது. இது ஹெல்த் கிளப் ரெசிப்ட் மாதிரி இருக்கு. எஸ் சார். அப்படின்னா விக்கி அன்னைக்கு ஹெல்த் கிளப்ல மெம்பர் ஆயிருந்திருக்கணும். சார் சார் இந்த மேட்ச் ஸ்டிக்ஸ் விக்கி திவாரி பாடி பக்கத்தில் தான் கிடைச்சது. எதுக்காக அவர் பாடி பக்கத்துல இத்தனை மேட்ச் ஸ்டிக்ஸ்? எதுக்காக அவர் ராகுல் கிட்ட இருந்து மேட்சஸ் வாங்கணும்? ராகுல் கிட்ட தான் மேட்ச் பாக்ஸ் இருக்கணும்.
ராகுல் ராகுல் இன்ஸ்பெக்டர் பாரத் மேட்சஸ் எங்க இருக்கு? மேட்சஸா? அந்த மேட்ச் பாக்ஸ் ஞாபகப்படுத்தி பாருங்க. உங்ககிட்ட விக்கி திவாரி கேட்டாரு. ஆ உங்க மேட்ச் பாக்ஸை உங்ககிட்டயே அவர் திருப்பி கொடுத்தாரா? கொடுத்தாரு. அந்த அந்த மேட்ச் பாக்ஸ் அது அது அந்த ஷர்ட்ல இருக்கு. அதுல என்ன இருக்கு? இருக்கு. எல்லாமே இந்த மேட்ச் பாக்ஸ்ல தான் இருக்கு ராகுல். அப்படின்னா இத பாருங்க. சாவியா? எஸ், சாவி. மிஸ்டர் ராகுல், இதுதான் ஆதாரம் எல்லா ட்ரக் ராக்கெட்டையும் சேர்த்து பிடிக்கிறதுக்கு. லாக்கர் நம்பர் 113 ஸ்போர்ட்ஸ் கிளப். அதாவது டோட்டல் ட்ரக் மாஃபியாவோட ஃபியூச்சரே இந்த பாக்ஸ்ல தான் இருந்ததா? எஸ் மிஸ்டர் ராகுல், இந்த மேட்சஸ் தான் உங்க சந்தோஷமான வாழ்க்கையில நெருப்பள்ளி வீசிச்சு. இந்த மேட்சஸ்க்காக தான் அந்த ஆளுங்க உங்களை எப்படியாவது கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. டாட். ராகுல், என்னாச்சு உனக்கு? ஒருவேளை அந்த பொண்ணோட பாடி கார்ட்ஸ் ஏதாவது? இல்ல டாட், இது வேற மேட்டர். ஒருத்தன் ஒரு சாவியை இந்த மேட்சஸ்ல மறைச்சு வச்சிருந்திருக்கான். அப்பல இருந்து என் லைஃபே மாறிடுச்சு. இன்ஸ்பெக்டர் பரத் நல்ல வேளையா என்னை காப்பாத்திட்டாரு. பரத்தா? தேங்க்யூ வெரி மச். நீங்க என் பையனை காப்பாத்தல, என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. அது என் கடமை. இவரு ராஜீவ், ராஜீவ் லால். நைஸ் டு மீட் யூ. ப்ளீஸ் டு மீட் யூ. சரி, சாவின்னு எதுவும் சொன்னீங்க? என்ன சாவி இது? சொன்னா உங்களுக்கு புரியாது மிஸ்டர் ராஜீவ் லால். இது எந்த லாக்கரோட சாவின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப். ராஜீவ்லால், நீங்களா? ஆமா. உங்க பையனை கொலை பண்ண பார்த்தது நீங்களா? இல்ல, என் பையனோட உயிரை காப்பாத்த தான் நான் முயற்சி பண்ணேன். What do you mean? எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போனப்போ இந்த லெட்டர் கிடைச்சது. இது பாருங்க. மிஸ்டர் ராஜீவ்லா, உங்க பையன் உயிரை காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் லாக்கர் நம்பர் 113ல என்னென்ன கிடைக்குதோ அதை கொண்டு வாங்க. நாங்க அதை வாங்கிக்கிறோம். சார், என் பையன் உயிர் தான் எனக்கு முக்கியம். அவனை காப்பாற்ற நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். அந்த லாக்கர்ல என்ன கிடைச்சது? ஒன்றும் இல்லை, இந்த கேசட் மட்டும் இருந்தது. இந்த கேசட்ல அப்படி என்ன இருக்கோ தெரியல, அதுவே என் பையன் உயிருக்கு யமனா இருக்கு. இந்த கேசட்ல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இதை பார்த்தா எல்லா ரகசியமும் தெரிஞ்சிடும்.
இதுல வெறும் சாங்கு தான் இருக்கு. இந்த கேசட்ல என்ன இருக்கு? அப்படியே என் பையனை அவங்க கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. ஏன்னா அந்த கேசட் இது இல்ல. என்ன? எஸ் மிஸ்டர் ராஜுலால், அந்த கேசட்டை நீங்க மாத்திருக்கீங்க. நானா? நீங்களே தான். நான் ஏன் மாத்தணும்? இத பாருங்க, அதை மாத்துறதுனால எனக்கு என்ன லாபம்? அந்த கேசட்டை ஏன் மாத்துனீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், இந்த கேசட் ஒரிஜினல் இல்ல. ஒரிஜினல் கேசட் எங்க இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். What do you mean? I mean what I say. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் கிடையாது. நான் ஒரு ஃபேமஸ் ஏர்லைன்ஸோட பைலட். நான் மாத்தினேங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இந்த கோடு உங்க கையில எப்படி வந்தது மிஸ்டர் ராஜுலால்? கையில கோடு இருக்கிறது குற்றங்கிறீங்களா? என்கிட்ட நீங்க தேவையில்லாம என்கொயரி பண்ண முயற்சி பண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒரு பப்ளிக் சர்வன்ட் கிட்ட போலீஸ்காரங்க தன் ஃபோர்ஸை மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்க டிபார்ட்மெண்ட்டோட பேரை சந்தி சிரிக்கும். நீங்க என்ன டச் பண்ண பாத்தீங்கன்னா உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நான் ரெண்டுல ஒண்ணு பாத்துருவேன். உண்மை எங்க இருந்தாலும் வெளியில வந்தே தீரும் மிஸ்டர் ராஜுலால். ஒரே ஒரு தடவை அந்த கேசட் என் கைக்கு கிடைக்கட்டும். குட், வெரி குட். இந்த ராஜீவ்லால் நான் நினைச்சதை விட ரொம்ப பிரில்லியண்டாவே இருக்கான். ஒருவேளை அந்த கேசட் இன்ஸ்பெக்டர் பரத் கைக்கு போயிருந்துச்சு, நாம கூண்டோட மாட்டிருப்போம். அந்த கேசட் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை அழிச்சிடுங்க. எங்கதான் போயிருக்கோம் அந்த கேசட்? நானும் தொடர்ந்து அந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ராஜீவ்லால் அந்த கேசட்டை மாத்தி இருந்தா எங்க மாத்திருக்க முடியும்? சார், ஒருவேளை ராஜீவ்லால் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே வேற யாராவது அந்த இடத்துக்கு போய் லாக்கர்ல இருந்த கேசட்டை மாத்திருக்கலாம்ல? இருக்கலாம். ஆனா எனக்கு அந்த கேசட்டை விட முக்கியம் ராஜீவ்லால் கையில அந்த கோடு எப்படி வந்துச்சுங்கிறத பத்தி தான். அவர் கையில அந்த கோடு எப்படி வந்துச்சு? அவர் கையில ஸ்ரீவத்சவ், அந்த கேசட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஹலோ, உங்க வீட்டு டிவியை கொஞ்சம் ஆன் பண்ணி பாருங்க மிஸ்டர் ராஜீவ்லால். என்னது? டிவி பார்க்கவா? மை டியர் லோக்கல் அண்ட் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரக் பிசினஸ் இன்னைக்கு உலகம் பூரா பரவிடுச்சு. சந்தோஷமா இருக்குல்ல?
ஆனா சில நாளைக்கு முன்னாடி நமக்கு ஒரு எதிரி வந்திருக்கான். அவன் யாருங்கிறது டாடி, எனக்கு நல்லா இது தெரியும். நாரங்காச்சே. தெரியலையே அவன் ராகுல். தன் gang ஐ இவன் எப்படி operate TV ல என்ன பண்றான்னு பண்றான்? தெரியும். அவனை உயிரோட விட்டா நமக்கு ஆபத்தா முடிஞ்சு. டேமிட், எல்லா சேனல்லையும் இதான் வருது. சார், இவன் விக்கி திவாரி. 6 மாசமா இவன் நம்ம கிட்ட ரொம்ப நேர்மையா வேலை பார்க்கறான். இவன் நம்ம கேங்ல பெர்மனன்ட் மெம்பர் ஆகணும்னு பார்க்கறான். அதான் உங்ககிட்ட கூப்பிட்டு வந்திருக்கேன். என்ன ரிமோட் இது? டேட், 1 செகண்ட் டேட். இவன் தான் டேட் என்ன கொலை பண்றதுக்கு பார்த்தான். இவனோட பாஸ் யாருன்னு பார்க்கலாம். வெல்டன் விக்கி, வேலையில் நீ ரொம்ப சின்சியராக இருக்கேன்னு தான் உனக்கு சேர்த்துக்கிட்டேன். நம்ம பிஸ்னஸ் எப்படின்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் சார். AK-47, RDX, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ட்ராக்ஸ், அபின், கஞ்சா, சரஸ், ப்ரௌன் சுகர், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. இந்த நாட்டோட எதிர்காலம் இந்த போதைக்கு அடிமையாகணும். நேற்று வரை இந்த பிஸ்னஸில் ஜிடி நேரம் தான் கொடி கட்டி பறந்தான். இன்னையிலேருந்து இது என் பிஸ்னஸ். உங்க வீட்டு டிவியை உடைக்கிறதுனால இந்த சிட்டி கேபிள் நெட்வொர்க்கோட டெலிகாஸ்ட் நின்னு போயிடாது மிஸ்டர் ராஜுலால். இன்ஸ்பெக்டர் பரத், இவர்தான் அந்த ஆள் ராகுல். இவருடைய ரவுடிங்க தான் உங்களை கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. டேட், உன்னுடைய அப்பா டேட், இவர்தான் நான் தேடுற அந்த ஆள். தான் பையனை தானே சாகடிக்க நினைச்சவர். நான் கேட்டதுக்கு என் பையன் உயிரை காப்பாத்த தான் கேசட்டை மாத்த போனேன்னாரு. ஆனா இவர் எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்திருக்காரு. அதனாலதான் லாக்கர்ல இருந்து எனக்கு முன்னாடியே கேசட்டை எடுக்க போயிருந்திருக்காரு. ஒரிஜினல் கேசட்டை வெளியில எடுத்துட்டு டூப்ளிகேட்டை தான் பிளான் பண்ணி உள்ள வைக்கிறதுக்குள்ள நான் வந்ததுனால இவர் ஓடிட்டார். ஓடி போற வழியில இவர் ஒரிஜினல் கேசட்டை மறைச்சு வச்சுட்டு டூப்ளிகேட்டை என்கிட்ட கொடுத்துட்டாரு. என்னால் அந்த கேசட்டை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. ஆனா இவர் கையில் இருக்கிற இந்த கரை எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுச்சு. என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது இவர் அந்த கேசட்டை போஸ்ட் பாக்ஸ்ல போட்டிருக்காரு. அதுல பெயிண்ட் காயாதனால அது இவர் கையில வந்து ஒட்டிக்கிச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கேசட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அண்ட் பை தி வே மிஸ்டர் ராஜுலால் உங்க ஷார்ட் ஷூட்டரா தான் கான்ட்ராக்ட்ல மிஸ்டர் ராகவ் இப்போ போலீஸ் கஸ்டடி தான் இருக்காரு. உங்களுக்காக கேசட் கூட எடுக்க போனாரு அவர்தான். நான் என்னவோ நினைச்சேன் என் டேடி ஒரு நேர்மையான பைலட்னு. ஆனா நீங்க இவ்வளவு கீழ்த்தரமா. பணம், பேர், புகழ் இது மூணுமே என் கண்ணை மறைச்சிடுச்சு. பைலட்டா இருந்ததுனால எனக்கு இவங்க கூடலாம் தொடர்பு ஏற்பட்டுருச்சு. அதனால தான் நான் இந்த பிஸ்னஸ்க்கு வந்தேன். என்ன மன்னிச்சிருப்பா. என்ன இருந்தாலும் என்னைய நீங்க கொலை செய்யறதுக்கு. இல்லப்பா, ப்ளீஸ் டாட். கொலை செய்ய முயற்சி பண்ணது ஒன்னதான்னு எனக்கு தெரியாது. என் பேச்சை நம்புப்பா. தயவு செஞ்சு என் பேச்சை நம்பு ராகுல். ராகுல், போதும் மிஸ்டர் ராஜுலால், சென்டிமெண்ட்ஸ் போதும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மிஸ்டர் ராஜுலால்? கெட்டவங்களோட சேர்ந்து தொழில் செய்யும் போது நிச்சயம் அந்த கெட்டவங்களாலேயே அவனுக்கு சாவு ஏற்படும். And now சட்ட விரோதமா போதை மருந்து ஆயுதங்கள் வச்சிருந்த குற்றத்துக்காக உங்களை கைது செய்யறேன். You are under arrest.